என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். வாய்களை திறந்து எல்லாரும் அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். ஹல்லேலூயா. யாக்கோபே இஸ்ரவேலே என்ற இடத்துல உங்க பெயர்களை சொல்லி பாருங்களேன், எவ்வளோ சந்தோஷமா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பார்த்து, உங்கள் குடும்பத்தை பார்த்து, உங்கள் வீட்டை பார்த்து, யாக்கோபே இஸ்ரவேலே, எஸ்தர், பிரான்சிஸ், பீட்டர், உங்களுடைய வீடு எவ்வளோ அழகானவைகள் அப்படின்னு சொன்னா எவ்வளோ அழகா இருக்கும். ஹல்லேலூயா. ஆனால் அநேக நேரங்களில் நம்ம வீடு, நம்முடைய வாசஸ்தலம், அதில் தங்கி இருக்கிற அந்த குடும்பத்தினர் அவ்வளோ அழகா இருக்கிறோமா? ஆண்டவர் பார்வையில் அவ்வளோ நல்லா இருக்கிறதா? அழகுள்ளதா இருக்கிறதா? சமாதானம் உள்ளவைகளா இருக்கிறதா? இல்லை, அநேக நேரங்களில் இல்லை. இன்றைக்கு இந்த வருஷத்தின் துவக்கத்தில் ஆண்டவர் தம்முடைய ஆலயத்துக்கு நம்மை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறார். அவர் சமூகத்தில் இந்த ஆண்டை அவர் கையில் நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவரே, என் வீட்டை, என் கூடாரத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா இன்றைக்கு அவர் சமூகத்தில் நம்ம இங்கே இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் நம்ம மேல் கிருபையா இருந்ததுனால, நம் குடும்பத்தின் மேல் கிருபையா இருக்கிறதுனால நம்மை குடும்பமாய் இன்னைக்கு நிற்க வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் எப்போதுமே சொல்லுவேன், அநேகர் ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க, உட்காரவே டைம் இல்லை. ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாங்க, பேங்க்குக்கு ஓடுறாங்க, கடன் வாங்க ஓடுறாங்க, யார்கிட்டையாவது போய் பேசலாமா அப்படின்னு வீடு வீடா ஓடுறாங்க. ஆனால் இன்றைக்கு இந்த காலை வேளையில் அவர் சமூகத்தில் அமர்ந்திருப்பதே அவருடைய பெரிய கிருபை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அமர்ந்திருக்க வைத்திருக்கிறாரே. ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய வாக்கியம், எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம். எத்தனையோ பேருக்கு இல்லை. ஹாஸ்பிட்டலில் படுத்து கிடக்குறாங்க, வீட்டில் படுத்து கிடக்குறாங்க, இருதயத்தில் சந்தோஷம் இல்லாமல் வீட்டில் படுத்து கிடக்குறாங்க. ஆனால் நமக்கு எவ்வளோ போராட்டம் இருந்தாலும் இன்னைக்கு அவருடைய சமூகத்தில் கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சமூகத்தில் நித்திய பேரின்பம் இருக்கிறது. இன்றைக்கு இந்த வசனத்தை பிடித்து கொண்டு நம் கூடாரத்தை, நம் வீட்டை, நம்முடைய குடும்பத்தை ஆண்டவர் கையில் அப்படியே ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த ஆண்டு என்னால் கடக்க முடியாது, எப்படி நான் ஃபேஸ் பண்ண போகிறேன்? ஒருவேளை நீங்கள் யோசித்திருக்கலாம், எப்படி இந்த ஆண்டை நான் சந்திக்க போகிறேன், எப்படி இந்த ஆண்டை நான் ஓட்ட போகிறேன், எப்படி இந்த கடன் பிரச்சனையில் நான் மீண்டு வரப்போகிறேன், எப்படி இந்த காரியத்தெல்லாம் நான் சந்திக்க போகிறேன், இப்படியெல்லாம் நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கிறீங்களா? இந்த ஆரம்பத்திலே, இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே, இந்த 5ஆம் நாள் இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் டைரியில் எழுதி வச்சுக்கோங்க. ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய வீட்டை உங்கள் கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம கண்களை மூடி அப்படியே ஜெபிக்கலாம். ஆண்டவரே, என் குடும்பத்தின் மீது, என் வீட்டின் மீது, ஹல்லேலூயா. முதலாவது நம்ம ஜெபிக்க போகிறது அவருடைய பரிசுத்த பாதுகாப்பிற்காக. ஹல்லேலூயா. இரத்தம் பூசப்பட்ட எல்லா வீடுகளிலும் சங்கார தூதன் பிரவேசிக்கவில்லை, அவன் கடந்து போனான் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்த தேவன். ஹல்லேலூயா. நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே, எங்கள் இரத்தத்தில், எங்கள் நிலைக்கால்களில் உம்முடைய இரத்தத்தை நாங்கள் பூசுகிறோம், உம்முடைய இரத்தத்தை பூசுகிறோம். சொல்லுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க. எங்கள் வீட்டின் மேல, எங்கள் வீட்டின் ஒவ்வொரு அங்கத்தினர் மேல, சிறு பிள்ளைகள் முதல் முதியவர்கள் வரை இயேசுவின் இரத்தத்தை நாங்கள் தெளித்து ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. பாதுகாத்துக் கொள்வீராக ஆண்டவரே, இந்த ஆண்டு நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. உம்முடைய பாதுகாப்பு, உம்முடைய கரத்தின் நிழலினால் எங்களை மூடிக்கொள்வீராக. நாங்கள் போகும் போதும் வரும் பொழுதும், உள்ளே வரும் பொழுதும் வெளியே செல்லும் போதும் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரை, யோபுவையும் அவனை சுற்றிலும், ஆண்டவர் குடும்பத்தை சுற்றிலும் வேலி அடைத்திருந்தீர் அல்லவா? பிசாசு
எந்த விதத்திலும் நுழையாதபடிக்கு, சங்கார தூதன் நுழையாதபடிக்கு சொல்லுங்க. ஆண்டவரே எங்கள் வீட்டை பாதுகாப்பீராக. சொல்லுங்க, ஆண்டவரே எங்கள் குடும்பத்தினரை பாதுகாத்து கொள்ளுவீராக. ஹalleluya. அதே போல ஆண்டவரிடத்துல சொல்ல போறோம், ஆண்டவரே எங்கள் வீட்டை நீங்க வழி நடத்துங்க. ஹalleluya. இஸ்ரவேல் ஜனங்களை மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் வழி நடத்தினதே ஆண்டவரே உம்முடைய வழி நடத்துதல். ஹalleluya. அவர் நடத்தினால் அது நேர்வழியா இருக்கும். அவர் நடத்தினால் அந்த வழியில என்னெல்லாம் தேவையோ எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் மன்னாவை வர்ஷிக்க பண்ணினார், தண்ணீரை உண்டு பண்ணினார். அவர்கள் கால்கள் வீங்கல, அவர்கள் வஸ்திரம் பழசாகல. ஏன் தெரியுமா? அவர் நடத்தினார். சொல்லுங்க, ஆண்டவரே எங்கள் குடும்பத்தை இந்த ஆண்டு நீங்க நடத்துங்கப்பா. சொல்லுங்களேன், உங்க வாய்களை தர சொல்லுங்க, நீங்க நடத்துங்கப்பா. என்னுடைய சித்தம் அல்ல, என்னுடைய விருப்பம் அல்ல, என்னுடைய பெருமைக்காக நான் ஒன்றையும் நான் செய்ய மாட்டேன். மற்றவர்கள் பார்வையில நான் உயர்ந்திருக்கணும், அப்படிப்பட்ட மேட்டிமையெல்லாம் நான் இன்றைக்கு உதறி தள்ளுகிறேன். சொல்லுங்க, என்னை தாழ்த்துகிறேன். ஆண்டவரே நீர் எனக்கு முன்பாக போய் எங்கள் கரங்களை பிடித்து வழி நடத்துவீராக, எங்களை வழி நடத்துவீராக. ஹalleluya, ஹalleluya. அதே போல நம்ம ஜெபிக்க போகிறோம். எங்கள் வீட்டுல சமாதானமும் சுகமும் தங்கி இருக்கணும். சொல்லுங்க, சமாதானமும் சுகமும். வாய்களை திறந்து சொல்லுங்க, இந்த ஆண்டு சமாதானமும் சுகமும். சொல்லுங்க, சமாதானம் இல்லை என்றால், சுகம் இல்லை என்றால் சமாதானம் இல்லை. சமாதானம் இல்லை என்றால் வீட்டில் எவ்வளோ பணம் இருந்தாலும், எவ்வளோ விதவிதமான சாப்பாடு இருந்தாலும் அதை நம்மளால அனுபவிக்க முடியுமா? இல்லையே. ஆண்டவரே உம்முடைய சமாதானம், உம்முடைய சமாதானம் தங்கி இருப்பதாக. ஆண்டவரே தங்கி இருப்பதாக. ஆரோக்கியத்தை கெடுக்க நினைக்கிற எல்லா பலவீனப்படுத்துகிற ஆவிகளை நாங்கள் கடிந்து கொள்ளுகிறோம். ஹalleluya. இதோ நான் ஆரோக்கியத்தையும் சவுக்கியத்தையும் வர பண்ணுவேன், உன் வியாதியை உன்னிலிருந்து நான் நீக்குவேன்னு சொல்லியிருக்கிறீங்களே. இந்த ஆண்டு எங்கள் வீட்டில் தேவையில்லாத ஆண்டவரே மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வேண்டாம், தேவையில்லாத ஹாஸ்பிட்டல் விசிட்ஸ் வேண்டாம். அப்பா, எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவே, எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவே, எங்கள் சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் ஆண்டவரே நீர் எங்களை பலப்படுத்துவீராக, எங்களை பலப்படுத்துவீராக. உம்முடைய சமாதானத்தினால நிரப்புங்கப்பா. ஆண்டவரே அதே போல கடைசி ஒரே ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கலாம். கடந்த ஆண்டு எதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் நடந்துரும், இந்த தடைப்பட்ட ஆசீர்வாதம் இந்த ஆண்டாவது நடக்குமா என்று ஒருவேளை சோர்ந்து போய் உங்க உள்ளம் காணப்படலாம். அந்த காரியத்தெல்லாம் நீங்க ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. ஆண்டவரே தடைப்பட்ட திருமணம், தடைப்பட்ட ஆண்டவரே பிசினஸ் காரியங்கள், வரவேண்டிய பணங்கள், தடைப்பட்ட குழந்தை பாக்கியங்கள், ஹalleluya, இடிக்கப்பட்ட குடும்பங்கள். ஆண்டவரே இந்த ஆண்டு எங்கள் குடும்பத்துல, எங்கள் வீட்டுல ஆண்டவரே சந்தோஷமான காரியங்கள் நடைபெறுகிற ஆண்டாய் இருப்பதாக. ஆண்டவரே கண்ணீரும் கூக்குரலும் ஒளிந்து போவதாக. ஆண்டவரே சந்தோஷமும் கீத சத்தமும் மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும், ஹalleluya, ஹalleluya, ரட்சிப்பின் கம்பீர சத்தம் எங்கள் வீடுகள்ல நீங்கள் விசுவாசத்தோடு கேட்கும் பொழுது அவர் உங்களுக்காக யாவற்றையும் செய்வார். சொல்லுங்க, ரட்சிப்பின் கம்பீர சத்தம், மணவாளரின் சத்தம், மகிழ்ச்சியின் சத்தம். ரிகா சந்த ரபகபா. எல்லா பிசாசின் கிரியைகள், சண்டையை கொண்டு வருகிற ஆவிகள், வாக்குவாதத்தின் ஆவிகளை கடிந்து கொள்ளுகிறோம். ஆண்டவரே நாங்கள் குடும்பமாய் உம்மை துதிக்க, குடும்பமாய் ஆலயத்திற்கு வர ஆண்டவரே அற்புதங்களை செய்ய போகிறீர். எங்கள் குடும்பத்தை, எங்கள் வீட்டை அலங்காரமாக்க போகிறீர், அலங்கமாக்க போகிறீர். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஹalleluya. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேன்னா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேன்னா. தேவகுமாரா, தேவகுமாரா,
தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. ஜபத்தோடு சொல்லலாமா? தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. சொல்லுங்க. தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா? நீங்க நினைச்சா சொல்லுங்க. ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா? தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. சொல்லுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க.